இந்த வீடியோவில் HTML கமாண்ட்ஸ் ஹெட் டேக் பேராகிராஃப் டேக் பற்றி பார்க்க போகிறோம். கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே டிஃபைன் பண்ணுறது தான் கமாண்ட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிளாக இதுவே எடுத்துக்கலாம். இந்த கமாண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் 2 ஹைஃபன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே VS கோட் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. மற்ற எடிட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நம்ம என்ன ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் அது ரன் டைமில் ஷோ ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்குள்ளே HTML அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்பேஜில் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. அது கமெண்ட் அப்படிங்கிறனால HTML அதை ஸ்கிப் பண்ணிருச்சு. அதனால தான் நம்மளுக்கு வெப்பேஜில் எம்டியாக இருக்குது. அடுத்து ஹெட்டிங் டேக் பற்றி பார்க்கலாம். இந்த ஹெட்டிங் டேக்குங்கிறது ஒரு வெப்பேஜில் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே டிப்ளமோ இன் HTML5 அப்படின்னு கொடுத்ததில் H1 இல்லாட்டி H2 டேக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஹெச் டேக் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அதுக்குங்கிறது சைட் ஹெட்டிங் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. மெயின் ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு கூட நம்ம ஹெச் டேக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் தான் பேராகிராஃப் டேக்குள்ளே டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் எப்படி நம்ம கோட் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எல்லா ஹெச் டேக்குமே அதோட சைஸ் வச்சு தான் வேரி ஆகுமே தவிர எல்லாமே ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போ இதில் H1ல் ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். HTML அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ நம்ம வெப்பேஜில் HTML அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம அதே மாதிரி H2 H3 டேக்லாம் கொடுத்து பார்க்கலாம். இங்கே CSS, ஜாவா, பைத்தான், ஆர் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். டேட்டா சயின்ஸ். இப்போ நம்ம இந்த லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா H1 டேக் மட்டும்தான் பெருசாக இருக்குது. H2 டேக் H1ஓட சின்னதாக இருக்குது. H3 H2ஓட சின்னதாக இருக்குது. அது மாதிரி அடுத்தடுத்த வர டேக் எல்லாமே முன்னாடி இருக்க சைஸோட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. இதுதான் ஹெச் டேக்கோட வேலை. ஹெட்டிங் கொடுக்கறக்கு, சைட் ஹெட்டிங் கொடுக்கறக்கு, இது மாதிரி பர்பஸ்க்குலாம் இந்த ஹெச் டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்து பேராகிராஃப் டேக் பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி P அப்படிங்கிற டேக் தான் பேராகிராஃப் கொடுக்கறதுலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த P அப்படிங்கிற டேக் பெரிய பெரிய பேசேஜில் உள்ள டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாரம்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேராகிராஃபை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இதை ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசேஜ் என்னோட வெப்சைட்டில் டிஸ்பிளேயாக இருக்குது. இதுதான் பேராகிராஃபோட யூசேஜ். நம்ம இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்லேருந்து க்ரியேட் பண்ணலாம். H1 டேக் அண்ட் பேராகிராஃப் டேக். ஹெட்டிங்கை நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதை H1 டேக்குள்ளே போட்டுக்கிறேன். தென் பேராகிராஃப், அதே மாதிரி பேராகிராஃப் டேக்கையும் நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுக்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்க மாதிரியே நம்மளுக்கு இங்கே ஹெட்டிங் டேக்கும் பேராகிராஃப் டேக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் அலைன்மெண்ட்லாம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டைலிங் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங், இன்டர்னல் ஸ்டைலிங் அப்படின்னு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம CSS அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீரீஸில் இதுக்கடுத்த வர வீடியோலாம் இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே இருக்க ஒரு வேர்டு எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங், ஆட்ரிபியூட்ஸ், லிங்க் டேக் எப்படி கொடுக்கறது, இதை பற்றிலாம் வரிசையாக பார்த்துட்டு வரலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சம்மரி மாதிரி பார்க்கலாம். கமாண்ட்ஸ் பற்றி பார்த்தோன்னா, கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது வெப் ப்ரௌசரால் ஸ்கிப் பண்ணப்பட்டுரும். அது நம்மளோட புரிதலுக்காக கொடுக்கப்படுறது தான் கமாண்ட்ஸ். அடுத்து ஹெட் டேக்கில் மொத்தம் H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. இதில் ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற டேக்ஸ். அடுத்தது P டேக் அப்படிங்கிறது பேராகிராஃப்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் ஸ்டைல் பண்ணணும்னா நம்ம ஸ்டைல் ஷீட்டில் யூஸ் பண்ணுவோம். அதில் பின்னாடி வர டுட்டோரியல்ஸில் கண்டிப்பாக பார்க்கலாம்.